வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை. அண்ட் இந்த கோன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கோன் வந்து எதுக்குன்னா, ஹோலி ஷிட், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன வேக்யூம் கிளீனர். என்ன மேட்டர்னா, ஒரு சின்ன வீடியோ எப்படியாவது போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சின்ன வீடியோ போடுறதுக்கு ஏதாவது சின்ன பொருள் வேணும். அந்த சின்ன பொருள் கேட்குறதுக்காக அந்த சின்ன வேக்யூம் கிளீனர் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த பாக்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது, ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை. எப்படியாவது வீடியோ போடணுன்றனால இதையாவது அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்கேன். இது ஒரு அன்பாக்ஸ் பண்ணுறோம், இதோட எஃபிஷியன்சி செக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பொருள் ஒர்த்தா இல்லையான்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம நிப்பாட்டுறோம். அதுக்கு அடுத்து இன்னொன்று பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ நவ் லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். இதுதான் மெயினான டிவைஸு. இது வந்து ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சும் வரும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இதை இந்த இடத்துல வச்சுட்டு மூடிட்டு ஜஸ்ட்டு இதில் போட்டுட்டு நம்ம இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆன் ஆயிரும். திஸ் இஸ் அ வேக்யூம் கிளீனர், மினி வேக்யூம் கிளீனர். 130 grams தான் இது ஒரு வெயிட்டு. பேட்டரி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் ஒரு 30 minutes வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் செக் இட் அண்ட் அப்டேட் இட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கேன், அதுவும் லைக் சார்ஜில் இருக்குது. நான் காட்டுறேன் வெளியே வரும்போது. அது யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறோன்னே தான் சரி ஓகே இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. அண்டு இந்த கோன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கோன் வந்து எதுக்குன்னா இந்த பக்கம் மாட்டுறதுக்கு, ஓகேவா? ஸோ பின்னாடி பக்கமாக இங்கே மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து காற்று வெளியே தானே வரும். ஸோ தட் ப்ளோ பண்ணும், ஓகேவா? ஏதாச்சும் சின்ன டஸ்ட்லாம் இருந்ததுன்னா லைக் ப்ளோ பண்ணால் இந்த மெலிசான இதில் கொஞ்சம் காற்று கொஞ்சம் வேகமாக வரும். அதுதான் கான்செப்ட்டு. அது மூலிமா அந்த டஸ்ட்டை வந்து பறக்க விட்டுடலாம். ப்ரெஷ் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து லைக் க்ளீன் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே சக்ஷன் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு டஸ்ட்டு ரொம்ப படிஞ்சிருந்ததுன்னா அந்த இடத்துல இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் லைக் டஸ்ட்டு லூஸ் ஆகும். அந்த லூஸ் ஆகிட்ட பிறகு அப்படியே உங்களுக்கு சக்ஷன் ஆயிரும். டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே. ஸோ இதை நம்ம இப்போ ஒரு 10 minutes சார்ஜ் வைக்க போகிறோம். ஸோ சார்ஜ் வச்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு வந்து இதோட ஃபுல் எஃபிஷியன்சி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? அதனால் ஒரு 10 minutes சார்ஜ் வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறமா இதோட எஃபிஷியன்சி செக் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால அது வந்து இது கெஸ்டோ அப்படின்ட்டு. அது 130 grams, அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஆனால் பார்க்க நல்ல ரகடாக தெரியும், நல்ல ஒரு பிராண்டட் திங்காக தெரியும், ஓகேவா? ஸோ இதுக்கும் அதுக்கும் கூட இப்போ இந்த வீடியோவில் லைட்டாக கம்பேரிசனும் பண்ணிடலாம். சார்ஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 2 வேக்யூம் கிளீனரும் போட்டி போடுறதுக்கு ரெடி. ஆனால் இப்போ என்ன டாஸ்க்னால், இப்போ வீட்டில் எங்கேயாவது டஸ்ட் இருக்கான்னு தேடணும். நானும் தேடி பார்க்குறேன், எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. சற்று சின்ன கேப்பில் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னென்னா, ஒரு கொஞ்சம் மாதமாக ஏசி க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதோட ஃபில்டரை எடுத்துகிட்டு அதில் ஏதாவது அழுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா மற்றபடி வேறு எங்கேயும் அழுக்கு எடுக்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஸோ தட்ஸ் அ ஒன்லி ஆப்ஷன். ஹோலி ஷிட், ஊசி கீழே பறக்காமல் பொறுமையாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த புதுசை நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஒரே பாக்ஸ் தான், எப்படின்னு மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஒட்டடை, இங்கேருந்து ஒட்டடையாக அப்படியே செகண்ட் பண்ணிடுச்சு. இதோட பவரை பாருங்கள். இதுக்கும் சேம் தான், பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கு பாருங்கள். இதை கம்பேர் பண்ணும்போது பழசு இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்கு. எனக்கு கரெக்டாக தெரில, ஏன்னா இந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்ன மார்க் இருக்குது, தெரியும், கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதனால் வந்து ஃபுல் சக்கிங் பவர் அது கீழே கிடைக்காதுன்ற மாதிரி இருக்குது. அதனால கூட இருக்கலாம். அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு மக்களே, டு பி ஃப்ராங்க், த பெஸ்ட் திங் ஐ எவர் யூஸ்ட். அதாவது பல வருட காலமாக ஏசி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போது தான் டஸ்ட்டு நல்லா மூக்கில் ஏறி விடாப்பில். ஈவன் நான் தண்ணி தெளிச்சுலாம் கூட க்ளீன் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் அப்பயும் தூசி வெளியே வந்துடும். ஆனால் இது ஒரு டஸ்ட்டை கூட வெளியே விடாமல் ஃபுல்லாக சக் பண்ணுது. இதுவும் சரி, அந்த புதுசாக வாங்கினதும் சரி, பெஸ்ட் ஒன் ஃபார் ஏசி க்ளீனிங்.
இப்போதுக்கு சொல்கிறேன். மற்றபடி காருக்கு யூஸ் பண்ணுறது, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்தபடி. பட் ஏசி ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு த பெஸ்ட் ஒன். மக்களே, பேட்டரி டவுன், செத்துருச்சு. இவன் இன்னும் உயிரோட இருக்கான். இவனை வச்சு மீதியெல்லாம் முடிச்சுட்டு இதையும் முடிச்சுட்டு ஏசியில் மாட்டிட்டு நான் வரேன். இதோட டஸ்ட் இப்போ அன்லோட் பண்ணி காட்டிடலாம். என்னால் விரல் வச்சு தொட முடியாது, பட் இட்ஸ் ஃபுல். ஸோ மக்களே, லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன். இதுவா ஆக்சுவலாக நம்ம இதுக்காக தான் வீடியோ போடவே வந்தோம். இவன் யதார்த்தமாக உள்ளே வந்தான், ஸ்கோர் பண்ணிட்டான். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டராக இருக்குது. ஸோ ஐ ஒன்ட் சஜஸ்ட் டு பை திஸ். லெட்ஸே இது ஏ வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே அன்பிராண்டட் தான். எப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அமேசானில் கிடைக்க போகிறதில்ல. நான் லிங்க் கொடுத்தா அதில் போனால் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதோட லிங்க்கு ஏ, இட்ஸ் நாட் ஒர்த் இட். இது வந்து 389 ருபீஸ் அது. ஓகேவா? இது வந்து 500 ருபீஸ், அதாவது 499 ருபீஸ் அமேசானில் இருக்குது. இதோட லிங்க்கு பின்னு வந்து கொடுத்துருப்பேன் கீழே. ஓகேவா? சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. இது நிறைய சில பிராண்டில் வந்து இது ஈவன் 300 ருபீஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பொருள் வேணும்னா இதுக்கு நீங்கள் ஆப்டின் பண்ணலாம். அதாவது நான் சார்ஜ் போட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் சொல்கிறேன். இது இப்போ தான் சார்ஜ் போட்டேன், லைக் இது ரொம்ப வரல. இது வந்து நான் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட நான் ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல, லைட்டாக அப்பப்போ யூஸ் பண்ணுறேன். அந்த அப்பப்போ யூஸ் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம்லாம் யூஸ் பண்ணுவேன். கீழே இருக்க சின்ன சின்ன முடி அதெல்லாம் எடுக்கும் போது இப்படி. ஓகேவா? ஏ தவிர்க்கப்படுகிறது, பி உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸ் கேளுங்க, ஐ ட்ரை டு ரிப்ளை. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். பாய்.